வணக்கம் ராஜ் வெப் நியூஸ் நேயர்களுக்கு. நான் புருஷோத்தமன், பாஸ்கெட்பால் பிளேயர். நான் இதற்கு முன்னாடி நேஷ்னல்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு வந்தப்போ உங்களை மீட் பண்ணியிருந்தேன் இந்த சேனலில். அப்போ சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நாங்கள் வந்து மாஸ்டர் கேம்ஸில் வேர்ல்டு யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்க்கு போகிறோம், இட்டாலிக்கு போயிட்டு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு சந்தர்ப்பம் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு. நாங்கள் சொன்ன மாதிரி இட்டாலி யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஒன் த கோல்டு. நாங்கள் 2 கேட்டகரியில் ஒரு கோல்டு அடித்தோம், ஒரு சில்வர் அடித்தோம். 35 இயர்ஸ் அபோவ் கேட்டகரியில் கோல்டு மெடல் அடித்தோம். இது இந்தியன் டீம் கேப்டனாக இருந்ததில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதுக்கப்புறம் 40+ கேட்டகரியில் சில்வர் அடித்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவிலேருந்து நாங்கள் பாஸ்கெட்பால், வாலிபால், அத்லெட்டிக்ஸ் அண்ட் ஹாக்கி போயிருந்தோம். எங்களுடைய ஹாக்கி விமென்ஸ் கேட்டகரியில் அவங்க சில்வர் அடிச்சிருந்தாங்க. எல்லாம் மோர் தென் 78 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அந்த கேம்ஸில். முதலாவதாக நாங்கள் இந்த மாதிரியான யூரோப்பியன் கேம்ஸில் இவ்வளோ கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஃபைனல்ஸ் வந்து நாங்கள் வின் பண்ணோன்னு நினச்சோம். அது நினைவான மாதிரி நாங்கள் வின் பண்ணிட்டோம். அது ஃபைனல்ஸ்லாம் ஹங்கேரி கூட விளையாடணும், 6 பாயிண்ட்ஸில் வின் பண்ணோம். அது வின் பண்ணிவிட்டு, இது மட்டும் பாஸ்கெட்பால் ஃபீல்டில் நார்மலாக ஒரு ஏஷியன் லெவலில் தான் எல்லாம் போயிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூரோப்பியன் மாஸ்டர் கேம்ஸில் போயிட்டு வின் பண்ணதுனால எங்கள் பிளேயர்ஸ்க்கு எனக்கு எல்லாரும் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருந்தது. அது முடிச்சு இந்தியா வந்ததோடனே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாம் இப்போ இருக்கிற சிஎம், எக்ஸ்-சிஎம், ஸ்டாலின் சாரு எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதில் சொல்லணும்னா, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே ஸ்டாலின் சாரை மீட் பண்ணதுக்கு இருந்தோம். அவர் சொல்லியிருந்தார், நெக்ஸ்ட் டேவே இம்மீடியட்டாக இதை தெரிஞ்சு நெக்ஸ்ட் டேவே வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அவர் எங்களுக்காக 10:30 to 11:30 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் போயிருந்தேன் 10:30க்கு. அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்டாலின் சாரோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி. எல்லா எம்பியும் இருந்தாங்க அங்கே அறிவாலயமில். அந்த எல்லா எம்பியும் 90 எம்பிஸ் இருக்கும்போது ரியலி கன்கிராஜ் லைக் எனிதிங். கூப்பிட்டுட்டு பார்த்துட்டு அந்த மெடல் எல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப கன்கிராஜ் பண்ணார். அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, மற்ற அவங்க கொலீக் எம்பிஸ் அண்ட் மற்ற செக்ரட்டரிஸ் எல்லாம் அந்த மெடலில் வாங்கி பார்த்துட்டு, சார் நீங்கள் அவருக்கு போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஸ்டாலின் சார் ஒரு வார்த்தை சொன்னார். அது நிஜமாலுமே ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்தது. இந்த மெடலில் வந்து நம்மெல்லாம் பார்க்க தான் முடியும். இவங்கள மாதிரி பிளேயர்ஸ் போய் விளையாடிட்டு அவங்களுக்குன்னு அங்கே ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்க போட்டுட்டாங்க. அது வந்து நம்ம பார்க்க தான் முடியும், நம்மெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு. அதில் ரியலி ஐ ஹேட்ஸ் அவுட் டு ஸ்டாலின் சார். அதுக்குள்ள மரியாதையை நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா எம்பிஸ்களும் கூட இருந்தவங்க எல்லாம் ரொம்ப கன்கிராஜ் பண்ணி தே செட், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம், வி ஆர் தேர் ஃபார் யூ. எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு எங்களுடைய கதவு திறந்திருக்கும், எனி டைம் யூ கேன் கம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதில் ஒரு நல்ல எனக்கு மரியாதை கொடுத்துருந்தாங்க. அதே சேம் டைம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த கட்சி யாராக இருந்தாலும், எந்த ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸாக இருந்தாலும் எல்லாருமே நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. நான் வந்து இப்போ அங்கேருந்து வந்தோடனே எனக்கு கேலோ மாஸ்டர்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு அதில் வந்து எனக்கு தமிழ்நாடு ஜெனரல் செக்ரட்டரியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கேலோ மாஸ்டர் கேம்ஸ் இந்தியா அதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ போன வாரம் எனக்கு சேர்மன் ஆஃப் சவுத் இந்தியா கேலோ மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பெருமைன்னு ஒன்றும் இல்லை.
என்னோட இது ஒன்று முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும். என்னோட தமிழ்நாடு மாஸ்டர் கேம்ஸ் கேலோ மாஸ்டர் கேம்ஸ் அசோசியேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஏஷியாலேயே எங்களோட அசோசியேஷனில் மட்டும்தான் எல்லா அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். எங்களோட 16 பிளேயர்ஸ் கேலோ இந்தியா அசோசியேஷன் தமிழ்நாடு கமிட்டியில் 7 ஒலிம்பியன்ஸ், 5 அர்ஜுனா அவார்ட்ஸ், அந்த 2 பத்மஸ்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க 2 பத்மஸ்ரீயும் எங்களோட அசோசியேஷனில் இருக்காங்க. இந்த அசோசியேஷனில் நான் பெருமையாக நினைக்கிறது என்னன்னா, எல்லாருமே ஸ்டார் ஸ்டட்டர் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியன்ஸ் கம்பைன் பண்ணி இருக்கிற அசோசியேஷன். இது மாதிரியான அசோசியேஷன் ஏஷியாவிலேயே எங்கேயுமே கிடையாது. அதில் நான் பெருமையாக இருக்கேன் ஆஸ் எ செக்ரட்டரி. எங்களோட பிரசிடென்ட் ஆடம் சிங்க்லர்னு சொல்லிட்டு ஹீஸ் அ ஒலிம்பியன் அண்ட் ஏஷியன் கேம்ஸ். அண்ட் பாஸ்கரன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஹீஸ் அ ஒலிம்பியன் கோல்டு மெடலிஸ்ட். அண்ட் இப்போ புதுசாக 2 months முன்னாடி அனிதா பால்துரை பாஸ்கெட்பால் பிளேயர், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் 32 yearsல பத்மஸ்ரீ வாங்கின ஒரே பொண்ணு தமிழ்நாட்டில். அவங்கெல்லாம் எங்களோட அசோசியேஷனில் இருக்காங்க. ஹீ இஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கேலோ இந்தியா. அண்ட் எலினான் எட்வர்ட் ஹாக்கி இந்தியா, அவங்க வந்து இப்போது மாஸ்டர் கேம்ஸில் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்லேயும் மாஸ்டர் கேம்ஸ் இட்டாலியிலையும் 2துலேயும் ஹையஸ்ட் கோல் அடித்தவங்க. ஒரே ஆள் 9 கோல் அடிச்சிருக்காங்க. அவங்களும் எங்களோட அசோசியேஷனில் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்காங்க. இது மாதிரி ஒலிம்பியன் ஸ்விம்மர் செபாஸ்டியன் ஜேவியர், அதுக்கப்புறம் நம்ம தேவராஜன் பாக்ஸர் ஒலிம்பியன், இது மாதிரி எல்லாமே ஸ்டார் ஸ்டட்டட் அசோசியேஷன். அதனால் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு தான் நாங்கள் இப்போ இந்த இதில் வந்திருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற எங்களோட அசோசியேஷனில் யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு அசோசியேஷனில் மெம்பர் ஆகணுன்ட்டு எங்களுக்கு கனவும் இல்லை, நனவும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணணும், இருக்கிற அசோசியேஷன் மற்ற அசோசியேஷன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லைன்ட்டு எல்லா சைட்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்தது. அதனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதனால நாங்கள் இதை தொடர்ந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சார், இப்போ உங்களுக்கு இந்த அவார்ட்ஸ் இது எல்லாமே கிடைச்சிருக்கு, இல்லை ஒரு பதவியும் கிடைச்சிருக்கு சார்.
இப்போ இதை வச்சு உங்க அசோசியேஷனுக்கு வளர்ச்சிக்காக நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? இந்த அசோசியேஷன் மூலமாக சின்ன யங்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் சரி, ஓல்டர் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் தனியாக நாங்களே அகாடமி மாதிரி பண்ணி எல்லா ஜென்யூன் ஸ்டஃப்புள்ள பசங்க, அவங்க ஏழையாக இருந்தாலும் பழக்காரா இருந்தாலும் அதை பற்றி கிடையாது, யாருக்கு திறமை இருக்கோ அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட எய்ட் கேட்டுட்டோ இல்லைன்னா மற்றவங்களோட இது கேட்டுட்டோ அதுக்கு எய்ம் பண்ணி நாங்கள் இல்லை. நாங்கள் எங்களோட அசோசியேஷனில் இருக்கவங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்கள வச்சு நாங்கள் ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலான் இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டாக எது கொடுத்தாலும் ஓகே, வி ஆர் நாட் ஆஸ்கிங் எனி திங் ஃப்ரம் கவர்மெண்ட். இது இப்போ இதோட ப்ரொசீஜர் என்ன சார்? ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ரொசீஜர்னா இப்போ காலேஜ்லன்னா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் இல்லை, டைரெக்டாக யார் இருந்தாலும் எங்களோட அசோசியேஷனை மீட் பண்ணலாம், அவங்க ஜாயின் பண்ணலாம், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாங்கள் எவ்ரி இயர் நேஷ்னல்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணால் அப்ராடுக்கு எல்லாம் போகலாம், நம்ம கூட்டிகிட்டு போவோம். ப்ளஸ் இப்போ எங்களோட கேலோ மாஸ்டர் கேம்ஸ் அசோசியேஷன் மட்டும்தான் 2014 மட்டும் எல்லா இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்லேயும் போய் கலந்துக்கிறதுக்கு அஃபிலியேட் வாங்கியிருக்கோம். 2024 மட்டும் எல்லா ஆஸ்திரேலியன் கேம்ஸ், பேன் அமெரிக்கன் கேம்ஸ், ஏஷியன் மாஸ்டர்ஸ் கேம்ஸ் அண்ட் யூரோப்பியன் கேம்ஸ் அண்ட் வேர்ல்ட் மாஸ்டர் கேம்ஸ் இப்போ ஜப்பானில் நடக்க போகுது. அதுக்கு நாங்கள் இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் அஃபிலியேஷன் வாங்கி என்ட்ரி வாங்கியிருக்கோம் எல்லாருக்கும். இது எந்த இந்தியாவில் இருக்க எந்த அசோசியேஷனும் வாங்கலை, நாங்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் இது மட்டும். அதனால எல்லா பிளேயர்ஸும் எங்களுக்கு ஒத்துழைப்பாங்க என்ற முழு இதில் நம்பியிருக்கோம். சார் இப்போ முடிச்சுட்டு இங்கே தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டார்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸோட ஆர்வம் வந்து யாராச்சும் உங்களை வாழ்த்துக்கள்? கண்டிப்பாக. நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆளுங்கன்னு ஆக்ட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஷால் சார் ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு. விஷாலோட அப்பா ஆல்மோஸ்ட் இஸ் டெடிக்கேட்டட் பர்சன். இவர் 80 வயசு 82 வயசு இன்னமும் அவரோட பாடி மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனுக்கே இருக்காது, அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கொரோனா பீரியட்லலாம் அவங்கவுங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜெக்ஷன் ஹெல்த்தை பார்த்துட்டு இருந்தாலே டோன்ட் வரி, நாட் டு வரி அபவுட் கொரோனா. அதில் வந்து விஷால் சாரோட அப்பா இஸ் அன் எக்ஸாம்பிள். இன்னமும் 82 வயசுல இன்ஜெக்ஷன் போடல, இஸ் அ பர்ஃபெக்டாக இருக்காரு. சார் உங்கள் அசோசியேஷன் மூலமா மக்களுக்கு ஏதாச்சும் கொரோனாவுக்காக நன்மைகள் செஞ்சுருக்கீங்களா சார்? நாங்கள் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கேலோ இந்தியா மாஸ்டர் அசோசியேஷன் நாங்கள் போன வருஷம் மார்ச் கொரோனா எப்போ ஆரம்பிச்சதோ அந்த ஒரு 10 நாளில் எங்களோட அசோசியேஷன் ஆளுங்க எல்லாரும் வாலண்டரியாக, நாங்கள் வந்து வேற ஆளையும் ஹயர் பண்ணல, வேற ஆளுங்களை என்கேஜ் பண்ணல, எங்களோட ஓன் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸே நாங்களே வாலண்டரியாக வி வென்ட் டு ஆல் த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் கமிஷனர் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டான்லி அண்ட் ஐஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு எங்களால் முடிஞ்ச 5000 மாஸ்க்ஸும் அப்புறம் சானிடரி நாப்கின், க்ளவுஸு எல்லாமே நாங்கள் கொடுத்தோம். அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்லேயும் வந்தது, எல்லாரும் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. அது நாங்கள் வாழ்த்து வாங்கணும் இல்லைனா தெரிவிக்கணும் அந்த மாதிரியான மோட்டிவில் போல் எங்களோட ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கொரோனா பீரியடில் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரே இதில் போய் பண்ணோம். அதில் நாங்கள் பெருமை அடைகிறதுக்கு என்னென்னா, நாங்கள் தான் முதல் ஒரு அசோசியேஷன் ஸ்போர்ட்ஸ் லவ்விங் பீப்புள். எங்களோட அப்போ வந்து ஜென்ரல் காமன் பீப்புளே தேர் ஃபியர் டு கோ அண்ட் மீட் அதர் பீப்புள்ஸ். பீயிங் அ ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாருமே சொன்னாங்க, என்னங்க நீங்கள்லாம் எல்லாருமே இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், நீங்களே பர்சனலாக போய் எல்லாம் கொடுக்குறீங்களே, ரொம்ப உங்களுக்கு பயம் இல்லையா கொரோனா இதாகிடுமே அப்படின்ட்டு. நாங்கள் எதுக்குமே பயப்படவே இல்லை.
மார்ச்லேருந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் 1 month ஃபுல்லாக எங்களோட பிளேயர்ஸ், எங்களோட அசோசியேஷன் பீப்புள் எல்லா இடத்துக்கும் பர்சனலாக போய் வித் க்ளவுஸோட எல்லாரையும் பார்த்து, எல்லாரையும் ரோட்லேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஸ்லம்ஸ் முதல் கொண்டு எல்லாருக்குமே மாஸ்க் கொடுத்தோம். இப்போ மாஸ்க் அண்ட் செல்லர். இப்போ செகண்ட் டைம் இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், அதுக்கு மக்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்னொன்னு, உங்களால எதுவும் முடியுமா? உங்க அசோசியேஷன்ல இருந்து ஏதாச்சும் பண்ணணும்? கண்டிப்பாங்க. இப்போ ரெண்டாவது கொரோனா இந்த அளவுக்கு தீவிரமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம மக்கள் மெயின் மாஸ்க் மட்டும் போடணும் ஃபஸ்ட்டு. எய்தர் காத்தால காஃபி குடிக்கிறாங்களோ இல்லைன்னா சாப்பிட்றாங்களோ, மாஸ்க் மட்டும் வித்தவுட் ஃபெயில் மாஸ்க்கை போட்டுட்டு வெளியே போங்க வாங்க. அதுக்கு இன்னொன்று என்னோட பர்சனல் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போதுமே ஹாட் வாட்டர் குடிங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர், மினிமம் 1 டம்ளர் ஒரு 2 டம்ளர் நல்ல ஹாட் வாட்டர், காஃபி டீ குடிக்கிற மாதிரி குடிங்க. அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது முடிஞ்சா நீங்கள் பெரிய பாதாம் பிஸ்தா அது மாதிரி எல்லாம் சாப்பிடணுன்னு ஒன்றும் கிடையாது. என்ன ஹெல்த்தியோ வேர்க்கடலை பர்ஃபி அது மாதிரி சாப்பிடலாம் ஹெல்த்தை. நைட்டு படுக்கும்போது மஞ்சத்தூள் போட்ட பால் சூடாக குடிங்க. வேறு எதுவுமே வேண்டாம். என்னை பொறுத்த மட்டும் இது மோர் தென் இனஃப். நாங்கள் எங்களோட டீம் போன மார்ச் 1 இன்னைக்கு மட்டும் நாட் ஈவன் 1 single டே எங்களோட கம்ப்ளீட் அசோசியேஷன் பீப்புள் வீட்டில் இருந்தது கிடையாது. எய்தர் ப்ராக்டிஸ் ஆர் மேட்ச்சு எங்கேயாவது போவோம், இல்லைன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். டெய்லி நாட் ஈவன் 1 single டே வி ஆர் பிளாக்ட் அட் ஹோம். நேற்று மட்டும்தான் ஃபுல் ஊரடங்குன்னு எங்கள் அசோசியேஷன் ஆளுங்கெல்லாம் வீட்டில் இருந்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா இடத்துக்கும் போனோம். யாருக்குமே தேங்க் காட் கடவுள் இதில் எல்லாருக்கும் கொரோனாவோ இன்னும் அஃபெக்ட் ஆகலை. எல்லாருமே நல்லபடியாக இருக்கும். அதுக்கு என்ன, நாங்கள் இந்த மாதிரியான ஹாட் வாட்டர், ஐஸ் பக்கமே போகிறதில்ல. ஹாட் வாட்டர் மட்டும் நல்லா எப்போதுமே ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் லைம் வாட்டர் குடிங்க அண்ட் மஞ்சத்தூள் பால் குடிங்க. இது 3 தான் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு தெரியுது, அதை சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வேறு ஏதாவது இருந்தான்னா யூ கேன் ஹேவ் இட். அசோசியேஷன்ல மொத்தம் எவ்வளோ பேர் சார்? எங்கள் அசோசியேஷனில் கேலோ மாஸ்டர் அசோசியேஷனில் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அண்ட் ஒலிம்பியன்ஸ் அண்ட் வேர்ல்ட் கப் பிளேயர்ஸ் அண்ட் அர்ஜுனா அவார்டீஸ் அண்ட் பத்மஸ்ரீஸ், பத்மபூஷன் இவங்க மட்டுமே 1000 கணக்கில் இருக்கோம். எங்கள் த்ரூ அவுட் இந்தியாவில் 5000க்கு மேலே எல்லாம் ஸ்டார் ஸ்டட்டட் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கோம். இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் இது மாதிரியும் ஒன்று ஸ்டார் ஸ்டட்டட் அசோசியேஷனில் எல்லா ஸ்டார்ஸும் இருக்கிறது ஃபஸ்ட்டு அசோசியேஷனில் நாங்கள் பெருமையாக இருக்கோம். சூப்பர் சார். சார் பொதுவாகவே நான் ஒரு கேள்வி, ஒரே ஒன்று நான் சொல்லணும். எல்லா அசோசியேஷன்லேயும் நாங்கள் இப்போ இந்த மாஸ்க்கு கொடுத்தது முதல் கொண்டு எங்களோட டெல்லி நேஷ்னல்ஸ் போனது, எல்லாம் அப்ராட் போனது, எல்லாமே கவர்மெண்ட்டுக்கிட்ட எந்த பைசாவும் எடுக்கலை, என்ன ஸ்பான்சர்ஸ்கிட்டையும் எடுக்கலை. எல்லாமே எங்களுடைய சொந்த செலவு, எங்களோட அசோசியேஷன் பைசா நாங்கள் மட்டும் போட்டுட்டு தான் போனோம். யாருக்கிட்டையும் நாட் ஈவன் 1 rupee வி காட் ஃப்ரம் ஸ்பான்சர்ஸ் ஆர் ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ். அது நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான். நீங்க உழைத்த உழைப்புக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு வார்த்தை என்னன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை யாருமே குறை சொல்லக்கூடாது. எந்த கவர்மெண்ட், இவருங்களும் சரி, ஸ்டாலின் சார் டிஎம்கே கவர்மெண்ட்டாக சரி, ஏடிஎம்கே கவர்மெண்ட், ஈவன் பிஜேபி கவர்மெண்ட், ஆல் ஆர் தேர் டு ஹெல்ப் அஸ். எல்லா தலைவர்களும் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற இன்பிட்வீன் மீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த செக்ரட்டரிஸ் இல்லைன்னா அது வேற இந்த மீடியேட்டர்ஸ், அவங்கெல்லாம் ப்ராப்பராக போய் அவங்க தலைவருக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இப்போ எஸ்டிஏடி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அது ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணதுக்கு தான் இருக்கு. ஆனால் இருக்கிற எல்லா தேசிய விளையாட்டுக்காரர்களும் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸும் தே ஆர் ஆல்மோஸ்ட்
நாட் அகெயின்ஸ்ட், தே ஆர் ரிக்ரெட்டிங் தெம்செல்ஸ். இது மாதிரி அசோசியேஷனில் பிளேயர்ஸை ஊக்குவித்துக்கு இருக்கு. அந்த எஸ்டிஏடியிலே நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ் போனால் தே ஆர் நாட் கிவன் ப்ராப்பர் வாட் இஸ் கால் ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல. அந்த ஒரு மரியாதையை ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எப்போ நம்ம ஜனங்க கொடுக்குறாங்களோ, ஒரு அசோசியேஷன் கொடுக்குதோ, அப்போதான் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் முன்னுக்கு வரும். எல்லா தலைவர்களும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. தே ஆர் ப்ரௌட் ஆஃப் இந்தியன் ஸ்போர்ட்ஸ். ஆனால் நடுவில் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களா இருந்தா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ளஷ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பத்மஸ்ரீ வாங்கின அனிதா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பாஸ்கரன் சார் வாங்கினாரு. அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு ஒரு லேடி 32 இயர்ஸ்ல பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்கன்னா, டெல்லியில் நாங்கள் பேசும்போது அவங்க சொல்றாங்க தமிழ்நாடுலேருந்து ஒரு அப்ரோச்சே இல்லை. வாட் இஸ் அப்ரோச் இன் த சென்ஸ், அவங்க வந்து ஒரு 10 பிளேயரை எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதானே இவங்கெல்லாம் அச்சீவர்ஸ், ஹாக்கியில் இவங்க, பாஸ்கெட்பாலில் இவங்க, அத்லெட்டிக்ஸில் இவங்கன்னு ஒரு 10 பேர் நேம் லிஸ்ட் கொடுத்தா we can go through it and அட்லீஸ்ட் ஒரு ஆள் 2 ஆள் கொடுப்பாங்க. இவங்களோட என்ட்ரிஸே இல்லை அங்கே. அப்புறம் எப்படி அவங்க டெல்லியில் நம்ம கொடுப்பாங்க? நம்மளுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட். நம்ம இந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் எஸ்டிஏடி தான் பண்ணணும். எஸ்டிஏடி எவ்ரி இயர் டாப் ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு 10 பேர் அனுப்பு, ஈவன் 15 பேர் அனுப்பு. தே ஆர் நாட், டெல்லி இஸ் நாட் ரிக்ரெட்டிங் ஆர் ரிஜெக்டிங் எனி பேப்பர்ஸ். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 10 பேரை கொடுங்க, 15 பேரை டாப் பிளேயர்ஸ் கொடுங்க ஒரு ஃபீல்ட்லேருந்து. லெட் தம் டிசைட், அட்லீஸ்ட் 1 or 2 வில் கெட். நீங்கள் நம்ம கொடுக்கறதே இல்லை, அதுக்கப்புறம் நம்ம ஐயோ வரலையே என்ன பண்ண முடியும்? இப்போ அனிதா இந்த வாட்டி போனாங்க, ஒரே வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஷி அப்ளைட் ஃபார் பத்மஸ்ரீ, ஷி காட் இட். ஆனால் அவங்க 18 வருஷம் உழைச்சிருக்காங்க. நாட் ஈவன் ஒன் சிங்கிள் விமன் இன் த வேர்ல்ட், நாட் ஈவன் இந்தியா, ஏஷியா கூட சொல்ல, இந்த உலகத்திலேயே 18 வருஷம் ஒரு பொண்ணு 2 குழந்தைய 2 குழந்தைக்கு அம்மாவும் ஆன பெண்ணும் ஒரு வருஷமும் கேப் விடாம ஒரு கண்டினியூஸா 18 இயர்ஸ் வாங்கினது யாருமே இல்லை இன்டர்நேஷனல்ல. அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டு அவங்க ஒரு 6 வருஷமா அர்ஜுனா அவார்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் 6 வருஷமும் அவங்களே டிக்ரேட் பண்ணியிருக்காங்க. 6 வருடமாக அவங்க அர்ஜுனா அவார்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்கோம். ஷீ இஸ் மச் எலிஜிபிள். அவங்கள பாவம் 6 வருஷமாக கொடுக்காம டிஜெக்ட் ஆயிட்டாங்க அவங்க. ஷீ ஹர்செல்ஃப் டிஜெக்டட் லைக் எனிதிங். கடைசியாக இந்த வருஷம் பத்மஸ்ரீக்கு அப்ளை பண்ணாங்க. கடவுளோட இது, எல்லாரும் ஹெல்ப் பண்ணது அவங்களுக்கு. அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்தது. எங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும், ஈவன் வி ஆர் ஆல் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 32 வயசு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்ட அச்சீவ் பண்ணவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்ததற்கு. பாப்பம்மாள் மேடம் 110 வயசுலையும், சாலமன் பாப்பையா 90 வயசுலையும் வாங்கியிருக்கிறது ரொம்ப பெருமைக்குரியது. அந்த வயசில் அவங்க வாங்குற அங்கீகாரத்தை 32 வயசுலேயே எங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் வாங்கினது எங்களுக்கு நிஜமாலும் ஒரு கௌரவம். தமிழ்நாடுக்கு கிடைத்த ஒரு கௌரவம். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே யாரும் இந்த அளவுக்கு 32 வயசில் ஒரு பத்மஸ்ரீ வாங்கின கிரெடிட் யாருக்கும் கிடையாது. நம்ம தமிழ்நாடுக்கு இருக்குது. அதுக்கு நம்மளோட எல்லா தலைவர்களும் காரணம். அனிதாவோட முழு முயற்சி முக்கியமான காரணம். சார், இப்போ இந்த தருணத்தில் நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னாக்கா யாருக்கு சார் சொல்லுங்க? எல்லாருக்கும் தான் சொல்லணும். எல்லாருக்கும் தான் சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. போயிட்டு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி சொல்லணும்னா, எல்லாருக்கும் ஓபிஎஸ் சார், இபிஎஸ் சார், இவங்க
பர்சனலாக கூப்பிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. தே ரெக்கமெண்டட் அஸ். அண்ட் ஸ்டாலின் சார் எங்களுக்கு கொடுத்த மரியாதை மாதிரி ரொம்ப பிரமிக்கத்தக்கது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எங்களை ஒரே நாள் இன்றைக்கு கால் பண்ணி நாளைக்கு மார்னிங் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணோம் சொல்லிட்டு இம்மீடியட்டாக மீட் பண்ணிடுறார். அதுவும் எல்லாரும் 11:30 மணிக்கு வர சொல்லிட்டு லேட் ஆகுதுன்ட்டு எல்லா எம்பியும் இருக்கும்போது நம்மள ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு மரியாதை கொடுத்தது நிஜமாலும் மரியாதைக்குரியது. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களுக்கு மனோஜ் பாண்டியன், அவர் ஒரு முக்கியமான நண்பர். அவரும் எங்களுக்கு இங்கே கேலோ இந்தியாவுக்கு இங்கே ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதுக்கு எல்லாருக்கும் மரியாதை செய்தார். அது மாதிரி எங்களை பிஜேபியோட எல்லா தலைவரும் எங்களை பாராட்டினாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம தமிழ்நாடு பிரசிடெண்ட் முருகன் சார் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து ஒரு அரை மணி நேரம் இருந்து மரியாதை பண்ணிட்டு போயிருந்தாரு அவங்க எல்லாருமே. அதனால எல்லாருமே ஸ்போர்ட்ஸுக்கு நல்லது பண்றாங்க என்னை பொறுத்த மட்டும். பட் அவங்களுக்கு போய் சேர்ற மேட்டர் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் சம்பந்தப்பட்ட ஆளுங்க போய் கொடுத்தா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க வாங்கின அவார்ட்ஸ்லயே வந்து யார் கையால வாங்கினத வந்து ஒரு எனர்ஜிக்கா நீங்க ஃபீல் பண்றீங்க? எல்லாருங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப எனர்ஜியா வாங்கினது வந்து நான் தமிழ்நாடு கேப்டன் பண்ணி ராஜீவ்காந்தி கையால வாங்கினது. என்னோட மேட்சை ஃபுல்லா பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி என்னை கையில கொடுத்தது, ஹக் பண்ணி கொடுத்தது, அது வந்து மறக்க முடியாதுங்க. அப்போ நான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினேன். அப்போ அவர் எனக்கு ஹக் பண்ணி கொடுத்தது, ரொம்ப கட்டி பிடிச்சி கொடுத்தது, அது மறக்க முடியாதது எனக்கு. அதுக்கப்புறம் எல்லா தலைவரும் யாரும் ஏடிஎம்கே, பிஜேபி எல்லா தலைவரும் எங்களுக்கு நண்பர்கள் போலதான். ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாருக்குமே நண்பர்கள். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கும் அவங்க வந்து எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல மரியாதையும் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாருக்குமே நாங்க நன்றி சொல்றோம். இப்போ கடைசியா 2 நாள் முன்னாடி நம்ம கனிமொழி மேடம் சொல்லியிருந்தாங்க, அவங்கள போய் பார்த்திருந்தோம் வீட்டுல. அவங்க கொரோனா முடிச்சு வந்தாங்க, எப்படி இருக்கீங்கன்னு. அவங்களும் டவுன் டு எர்த் ஒரு ஃபேமிலி பர்சன் மாதிரி அவங்க வெளியே வந்து எங்களை கூட்டிட்டு போய் ஆஃபீஸ்ல உட்கார வச்சு பேசி ரொம்ப நல்ல இதுக்கு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ், எந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா எந்த உதவி வேணாலும் நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா தலைவரும் உண்மையான ஸ்போர்ட்ஸுக்கு உதவி செஞ்சா வித்தின் 1 or 2 years தமிழ்நாடு எல்லா விதத்திலையும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல முன்னுக்கு வருவாங்க. சார், இப்போ பொதுவா ஒரு கேள்வி சார். இப்போ மற்ற கேம்ஸுக்கு கொடுக்குற லோடுக்கு வந்து நம்ம பாஸ்கெட் பாலுக்கு அதிகமாக மக்கள் வந்து உள்ள நுழையிறத லைக் பண்றதில்ல. அதுல உள்ள நன்மைகள், அதுல வந்தா என்னென்ன ஜாப்ஸ் கிடைக்கும், அச்சீவ்மெண்ட் பண்ணா என்ன ஜாப் கிடைக்கும், அவங்க எப்படி நல்லபடியா வருவாங்க, இதை பத்தி நீங்களே ஒரு கருத்து நீங்களே சொல்லுங்க சார். அதாங்க, இப்போ பாஸ்கெட் பால், ஹாக்கி, ஃபுட்பால் இந்த டீம் கேம்ஸ்ல எல்லாம் நல்லா விளையாடுனா கண்டிப்பா ஏதோ ஒரு ஜாபு கிடைக்கும். இப்போ எல்லாம் ஒரு 10-15 இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா எடுக்கிறாங்க. நீங்க ஒரு காலேஜ் படிக்கும் போதே நல்ல ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் வாங்குற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டேட் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜாப் அஷூரன்ஸ் கண்டிப்பா உண்டு. இப்போ வந்து இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸ் எல்லாருமே எடுக்கிறாங்க. அதனால பேஸ்கெட் பால் சம்பந்தப்பட்ட பேஸ்கெட் பாலோ, ஹாக்கியோ, வாலிபால், ஃபுட்பால் இந்த 4 கேம்ஸ்ல இருக்க எவ்ரி இயர் எடுத்துட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட்ஸ். கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வணக்கம், நான் கிறிஸ்டி எலினா எட்வர்ட். நான் ஒரு ஹாக்கி பிளேயர்.
நான் சின்ன வயசுல இருந்தே ஹாக்கி விளையாடுறேன். 9 years old. I started playing hockey at the age of 5 actually. எனக்கு கோச் வந்து எங்க அப்பா தான். He is my great inspiration. அவங்க வந்து அவங்கள பார்த்து தான் ஆக்சுவலா நான் ஹாக்கியை கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா அவங்க வந்து எங்க அண்ணனுக்கு தான் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் சும்மா ஜஸ்ட் அண்ணா சிப்ளிங் விளையாடுறானே அண்ணா கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன விளையாடுறான் பார்த்து இட் வாஸ் தென் ஐ அடாப்டட் டு ஹாக்கி. எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆக்சுவலி when I was 9 years old I played my first nationals, women's nationals விளையாண்டேன் for Tamil Nadu state. So it's nearly 25 years. It's nearly 25 to 30 years I'm playing hockey and still playing hockey. நான் இப்போ கூட இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி சாரை வந்து met him in European National Games Torino. He had come. அவங்க வந்து basketball men team captain வந்திருந்தாங்க. நான் வந்து women's team I was there with the women hockey team. First time women தமிழ்நாட்டுல இருந்து ஆக்சுவலி இந்த யூரோப்பியன் மாஸ்டர் கேம்ஸ் மேக்ஸிமம் தமிழ்நாடு கேர்ள்ஸ் போயிருந்தோம். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி தமிழ்நாடு பிளேயர் ஹூ பார்ட்டிசிபேட்டட் ஃபார் த விமென்ஸ் ஹாக்கி டீம். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து யாரும் அப்படி போனது கிடையாது விமென்ஸ்ல எஸ்பெஷலி. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அதுல வந்து we brought a bronze medal. So that was a very great achievement for Tamil Nadu players and for India in the Masters. So அதுக்கப்புறம் அங்கே தான் சார் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க என்கிட்ட. ஸோ now we are working together in the Kelo Masters games and I'm a joint secretary for Tamil Nadu and also and member of the All India Kelo Masters and as one of the selectors for hockey in women's for Kelo Masters for the in the future. இப்போ நீங்க இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்ததுல உங்க ஃபேமிலியில இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ மேரிட் ஆகி ஒரு ஃபேமிலி நீங்க ஒரு இவ்வளவு தூரம் ஸ்டெமினாவோட நீங்க போய் விளையாண்டு இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க ஃபேமிலியில அவங்களோட இது எப்படி இருந்துச்சு, ஃபீல் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா ஆக்சுவலி என் மெயின் இன்ஸ்பிரேஷனே என் ஃபாதர், மை பேரண்ட்ஸ் தான். மை மதர், ஃபாதர், மை சன் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் பிஹைண்ட் தட். they didn't think ஆக்சுவலா நான் ஃபேமிலி மட்டும் இல்லை யாருமே யூஸ்வலா நம்ம தமிழ்நாடு என்ன இதுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சுன்னா விளையாட மாட்டாங்க, அதோட நிறுத்திடணும். And actually first time when we had gone in the European National Games நான் தான் ஆக்சுவலா தமிழ்நாட்டுல மாஸ்டர்ஸ் இது கொண்டாந்ததே நான் தான். என் மூலமா தான் மாஸ்டர்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு. இன்னொன்னு சொல்லணும், மாஸ்டர்ஸோட கான்செப்ட் தமிழ்நாடுக்கு வந்தது இவங்களாலதான் மாஸ்டர்ஸ் டீம் உருவானது. எல்லா தமிழ்நாடு ஹாக்கி அதை பார்த்துதான் மத்த எல்லா கேம்ஸ்லயுமே வந்தது. அதனால அது வரைக்கும் they had this thing that இந்த ஏஜ்க்கு அப்புறம் நீங்க என்ன விளையாட போறீங்க, நீங்க என்ன சாதிக்க போறீங்க, that was the only concept, that was the only thing that we were being told. என்ன விளையாட போறீங்க, ஏன் இப்படிலாம் மீன்ஸ் போதும் இப்ப என்ன விளையாண்டு நீங்க இது பண்ண போறீங்கன்னு தான் we had the feedbacks. But then அந்த nationals நாங்க போயிட்டு we got medal, we won the nationals. தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே இருக்க ஃபர்ஸ்ட் கோல்டு. Not even in sub juniors, not juniors, not seniors. Women's இதுல வந்து Tamil had never won any gold or any gold. But Masters Women's வந்து we won gold for the first time in Dehradun. So after that only they began to accept that yes, the Masters after 35 also they can play, they can achieve something. And அதுக்கப்புறம் தான் we worked hard for the European Games. And because நம்ம அங்க கோல்டு அடிச்சனால மேக்ஸிமம் நம்ம டீம்ல இருந்து கொடுத்தாங்க. ஸோ we had more openings for more players to play international from Tamil Nadu Mastersல. So it is also a great achievement for the Tamil Nadu players.
அண்ட் அங்க போயிட்டு அங்க பிரான்ஸ் அடிச்சதும் இட்ஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரினே சொல்லலாம். இட் இஸ் ஹிஸ்ட்ரி கிரியேட்டட் பை ஆர் மாஸ்டர்ஸ். அண்ட் தட்ஸ் ஹவ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் தே ஆர் கிவிங் என்கரேஜ்மெண்ட் அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் பிளேயிங். இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடம், கேர்ள்ஸ் ஒன்று +2 ஸ்கூல் டைம்ஸோ இல்லை காலேஜோ முடிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அதில் அவங்க ஸ்கூல் டைம்லேயும் காலேஜ் டைம்லேயும் நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிளேயர்ஸ் உருவாயிருப்பாங்க. நான் அதுக்கு மேலே அவங்களால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. இன்னொன்று எங்கே ஜாயின் பண்ணுறது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஃபேமிலிகிட்ட சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாமலே நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துடுறாங்க. கண்டிப்பா அந்த மகளிருக்கு நீங்க சொல்றது என்ன கருத்து? இது கண்டிப்பா 100% ட்ரூ. ஒரு காலேஜ் லெவலுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு கோ அவுட். ஐ வாஸ் அன் எக்ஸெப்ஷனல் பிகாஸ் இட் வாஸ் purely because of my father and mother who encouraged me to go out and play, to learn more from outside competitive hockey. ஸோ நான் வந்து இந்த மாதிரி வெளியே போய் எங்க அப்பா தைரியமா என்னை அனுப்பி என்னை இது பண்ணனால தான் ஐ வாஸ் த ஒன்லி பர்சன் டு கெட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட் இன் ரயில்வேஸ். இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. அண்ட் எனக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி இட் இஸ் நியர்லி 20 years கம்ப்ளீட்டட். அண்ட் இந்த 20 yearsல ஐ ஹேவன்ட் சீன் எனி அதர் தமிழ்நாடு கேர்ள் கெட்டிங் அப்பாயின்மெண்ட் இன் ரயில்வேஸ் ஃபார் ஹாக்கி. ஸோ நான் பாம்பேல ஜாயின் பண்ணேன். ஏன்னா சவுத்ல வந்து விமன் ஹாக்கி வந்து டீம் இல்ல, ஃபார் அப்பாயின்மெண்ட்க்கு டீம் இல்ல, எந்த ரயில்வேஸ்லயுமே இல்ல, வேற எந்த இதுவுமே இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் போலீஸ்ல எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட தமிழ்நாட்டுல. பட் the only thing I want to communicate and tell the girls of Tamil Nadu that they have to really work hard because the competition outside Tamil Nadu is much more higher. ஹார்ட் ஒர்க்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு கண்டிப்பா you have to match the men playing அங்கீகாரம் கிடைக்கும். ஆமா கண்டிப்பா நீங்க you have to match the men playing here. நீங்க வந்து when you compete with men only you can compete with outside competitive hockey. எங்க அப்பா வந்து எனக்கு when I told you my father's my coach and he is the only inspiration for me. And எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, நான் என் ஏஜ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ when he used to take me for practice, எங்க பாய்ஸ் விளையாண்டாலும் சரி, மேபி இட்ஸ் அன் அப்பாயிண்டட், இட்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஹாக்கியா இருக்கட்டும், காலேஜ் டீமா இருக்கட்டும், அது பார்க்க மாட்டாங்க. பாய்ஸ் எங்க விளையாடுறாங்களோ எப்படி போனாலும் சரி, நான் என்ன அட்டையர் சரி போய் விளையாடுன்னுவாங்க. அங்க போய் அவங்க கிட்ட ஸ்டிக் வாங்கி என் பொண்ணு விளையாடுவா, போய் விளையாடுங்க. எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ பொண்ணுங்க அடிபட்டுருங்க அப்படின்வாங்க. இல்ல என் பொண்ணு விளையாடுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் டு தைரியமா என்னை அனுப்புவாங்க, போய் விளையாடு, பசங்க கூட விளையாடு, அடிப்பட்ட பரவாயில்ல பாத்துக்கலாம், அந்த ஒரு வெறியத்தனம் கொடுத்தாங்க. ஸோ ஹி என்கரேஜ் மீ இன் எவ்ரிதிங். பொண்ணுதான், ஐயோ அடிப்பட்டா இது அடுமே நாளைக்கு ஏன் பயத்தை அடிப்பட்டா நாளைக்கு கல்யாணம் ஆகாது. இப்ப வந்து நிறைய வந்து எதாவது பாக்குறாங்க, முகத்துல அடிபட்டுச்சுன்னா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, ஃபேஸ் கருப்பாயிடும். இப்போ வந்து ஹாக்கி வந்து we are more exposed to sun. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு we change color, of course we change color. பட் அதெல்லாம் எங்க பேரண்ட்ஸ் பார்க்கல. எங்க அம்மா கூட எனக்கு ஒரு வாட்டி கூட சொன்னது கிடையாது, பாப்பா பரவாயில்ல, go, if it is that is your passion, go play for it. So அந்த மாதிரி they were the main push-ups for me, backbone for me to encourage me to come out. தைரியமா வெளியே போய் நான் விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணது அவங்க தான். ஸோ அந்த ஒரு தைரியம் கொடுத்தனால்தான், அந்த டஃப்னஸ் வந்தனாலதான் till now I am playing and I have achieved so much. நீங்க நிறைய இடத்துல கேம் விளையாண்டுருப்பீங்க மேடம், உங்களால மறக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னாக்கா எந்த இடம்? நிறைய கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்க, ஆனா ஏதாச்சும் பர்டிகுலரா ஒரு இடம் இருக்கும் அந்த மோர் த்ரில்லிங் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மோர் த்ரில்லிங் வாஸ், நான் வந்து ஹாக்கி விளையாண்டேன். இங்க சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால எனக்கு செலெக்ஷன் கிடைச்சது. இங்க தமிழ்நாட்டுல இருந்தது, பட் வி ஹேட் ஒன்லி 3 to 4 players. ஸோ மை ஃபாதர் வந்து
3 to 4 பிளேயர்ஸ் வச்சு விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க ஹாக்கி. வேண்டாம், நீ ஹெல்த்தும் கொஞ்சம் டவுன் ஆனதுனால எடுத்தாங்க. பட் தென் வீட்டு சென்னையில இருந்து அகெயின் when I went for nationals I played the best game. அண்ட் எனக்கு ஐ டென்ட் பிலீவ் மீன்ஸ் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் செலெக்ஷன் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம். இட் இஸ் நாட் ஸோ ஈஸி பிகாஸ் யூ ஒன்லி இஃப் யூ ஆர் த பெஸ்ட் யூ வில் கெட். அதில் வந்து ஸோ திருப்பி சப்ஜூனியர் டெல்லியில் நேஷனல்ஸ் போயிருந்தப்ப ஐ அகெயின் காட் செலக்டட், ஐ ரீசெலக்டட் அகெயின். அண்ட் இந்த டைம் வந்து ஐ ஹேட் காம்படிஷன். எங்களுக்கு வந்து எனக்கு வந்து தேராதூன் ஹாஸ்டல் கோச் வந்து இல்லைம்மா நீ என்னதான் ஆனாலும் எங்ககிட்ட தான் வந்து சேரணும், நான் பேர் போட்டிருக்கேன், நான் பேசிட்டு எல்லாட்டேன், நீ வந்தா சேரணும்னு. சரி, அதே போல எனக்கு கால் லெட்டர் வந்தது. பட் எனக்கு வந்து சவுத்ல தான் கொடுத்தாங்க. எங்க அப்பா வந்து இல்ல எனக்கு பொண்ணுக்கு தேராதூன் கேட்டிருந்தாங்க சார், அங்க போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. பட் இல்ல, பட் இப்ப அப்ப வந்து எம்பி கணேஷ் சார் வந்து இடியா இருந்தாங்க, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்தாங்க. சரி மாதிரி இல்ல, நம்ம பொண்ணு நம்ம இங்க சவுத்ல இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கர்நாடகா ஹாஸ்டல் போட்டு விட்டாங்க. ஸோ அந்த கர்நாடகா ஹாஸ்டல் ஜாயின் பண்ணி 1999 வரைக்கும் ஐ பிளேட் தேர். ஃப்ரம் 96 to 99 2000 I played there. So it was a wonderful period. I was the best there and அங்கேயும் ரொம்ப நல்லா ஷைன் பண்ண. I captained the Karnataka team also. So that was a very we as a hostelites means we had oneness. We didn't, no one treated me as an outsider, and it was the best period of my career. And secondly, in the European National Games in Paris under 2019 la, it was also the best thing. One thing I would like to say that while playing there, I had an airline fracture in my ankle. So I played that Master Games, European Games with a cracked ankle. அது கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. இப்ப இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, பிளண்டாவே சொல்ல, கிரிக்கெட் பிளேயர்ஸ் சும்மா ஹாம்ஸ்ட்ரிங் ஆர் வேற ஏதாவது லைட்டா அடிபட்டாலே தே வில் டேக் ஆல்மோஸ்ட் 1 month 6 months ஆஃப் ரிலாக்ஸிங் போயிடுவாங்க. பீயிங் ஃபீமேல் ஃப்ராக்சர் ஆகி அந்த டாக்டர் என்னோட டாக்டர் தான். சும்மா அப்படி கையிலே சொல்லுங்க. அதனால அந்த டாக்டர் ஹீஸ் ஃபேமஸ் டாக்டர் இன் சென்னை, ஆர்த்தோ டாக்டர். அவரு சொன்னாரு நீ ஆடவே முடியாதுமா, 1 month ரெஸ்ட் எடுக்கணும், வாக் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. ஆனா வித்தின் 3 days அந்த டாக்டருக்கும் தெரியாது நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு காலில் ஃப்ராக்சரோட கட்டோட ஆடி ஹையஸ்ட் கோல் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்ல இட்டாலியில அடிச்ச பெருமையும் இவங்களுக்கு தான் சேரும். So it was most memorable thing because I didn't want to miss the chance of playing in international. So the ground pain, I couldn't literally walk outside the ground. But once I got inside the ground, I just forgot. எனக்கு அந்த ஞாபகமே இல்லை அடிபட்டு இருந்துச்சுன்னு. நேனே மறந்து விளையாண்டுட்டு இருந்தேன். I was enjoying the game there. இப்போ நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணதோட நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க மேடம். இதுக்கு மேலும் உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? கண்டிப்பா நான் வந்து சாகுற வரைக்கும் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். தட்ஸ் a great greed தான். பட் ஐ வில் பிளே. ஹாக்கினா எனக்கு உயிர். So I will play till the end. And இப்போ வந்து வேர்ல்ட் மாஸ்டர்ஸ் வருது கன்சாயில 2022ல. கண்டிப்பா I will be the part of the team whatever my health condition whatever it is. I'll work very hard for it. I'll do my best to play the Kansai. அதுக்கப்புறமும் whatever I can achieve, I'll keep achieving till the end. I'm not going to give up so easily. ஹாக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு அறிவுரை சொல்லணும், இல்ல ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா? ஷூர் நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். நீ யாருக்கெல்லாம் ஹாக்கி கத்துக்கணுமோ கண்டிப்பா என்கிட்ட வரலாம். நான் எனக்கு வந்து I'm working in ICF. So ICF is also part of railways, but and they have a school, ICF school, and they've been so kind to me and they've given me the in charge to form a team for ICF. Last 3 years I am a coach for the ICF school team, ICF Silver Jubilee Higher Secondary School team.
and they have been achieving in a very good level. Last 2 years they have been in the school state win பண்ணிருக்காங்க பிள்ளைங்க, boys and girls I'm having. So anyone who wants, and I am also handling the masters women's team, women's Kelo Masters women's team. We are practicing on Saturday Sundays, and anyone who wants to join, either man, boy or a girl, can surely get in touch with me. I'll be very happy to contribute, help you all improve. Thank you. எந்தெந்த டேட்ஸ் டைமிங் சொல்லுங்க மேடம், ஹாக்கி கிளாஸ் நீங்க எடுக்கிறீங்களா? Actually, it depends upon the ground availability. நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டியூ டு கொரோனா இதுனால எங்களுக்கு இப்போ வந்து it depends upon the ground availability. நீங்க எப்போ வேணா you can call me up. I'll let you know what when the grounds are booked, and you can surely contact me. My contact number is 7338912814. Just keep playing and keep yourself healthy. Sports வந்து எப்பவுமே it helps you to keep healthy. சரியா? ஸ்போர்ட்ஸ்னால யாருக்கும் ஹெல்த் கெட்டு போனதே கிடையாது. You always improve your health. You also always keep fit by sports. And I will also want to say that Anita, regarding Anita, she is a very good person, and she has literally worked very hard. So as you can see, her hard work has been paid. So everyone who plays is not just left out. Everyone who works works very hard. And yarume kashtabattu when you give yourself 100% to anything, you are surely rewarded. And I'm really very happy on behalf of Anita for her achievement and for getting the Padma Shri. I would like to congratulate her wholeheartedly. And I would also like to speak about Adam Sinclair, who is our Kelo Masters president and selector in charge for hockey men for Kelo Masters and in India and for Tamil Nadu. So anyone who want to play for Kelo Masters can contact for hockey, can contact me or Adam Sinclair. Both of us can be got in touch with. Yeah. And I will also like to thank General Secretary Mr. Purushothaman. He's a very great inspiration to us, not only just for Kelo Masters, but for every sports person. He does his heart. He never discourages a true sports person. He is very down to earth. And உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும், if you really are a hardworking person, and he will surely come down to help you. Sports நீங்கள் வந்து நிஜமாலே you're really working hard and you're a good player, he will surely help you. You can get in touch with him at any time. He will never say a no. There's never a no with him. And he's a wonderful person. Yeah, he's been a very good and he's also an encouragement to me. And he has kept me going on through in this masters. And thank you, sir. Thank you so much for being here. எல்லார் மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எல்லாரும் எல்லா இன்ஸ்டிடியூஷனில் இருக்கவங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. தே ஆர் கம்மிங் அண்ட் ஜாயினிங் அஸ். நாங்கள் வந்து இப்போது வேர்ல்டு மாஸ்டர்ஸ் கேம்ஸ் ஜப்பானில் நடக்கிறதுக்கு கேலோ மாஸ்டர்ஸ் இந்தியா நாங்கள் மட்டும்தான் என்ட்ரி கொடுத்துருக்கோம். அதனால் எல்லா ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேனும் தே ஆர் willingly come and join us and make us a good team, and we'll go and participate in the World Games and we'll get good results and come back. அதனால் எல்லாருமே எங்களுக்கு வந்து எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் 30 ஸ்போர்ட்ஸும் கலந்தது தான் கேலோ இந்தியா. நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் தைரியமாக வரலாம். நாங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸ்லுக்குமே என்ட்ரி கொடுத்தாச்சு. வேர்ல்டு மாஸ்டர் கேம்ஸில் என்ட்ரி கொடுத்த ஃபஸ்ட்டு அசோசியேஷன் ஃபஸ்ட்டுன்னு இல்லை, ஒரே அசோசியேஷன் நாங்கள் மட்டும்தான் என்ட்ரி கொடுத்துருக்கோம். அதில் நாங்கள் நேஷ்னல்ஸ் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ லக்னோவில் 15th இருந்தது. பிகாஸ் ஆஃப் கொரோனா வி போஸ்ட்போன். அந்த நேஷ்னல்ஸ்க்கு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து விரும்பி பங்கேற்றுக்கணும். அதுலேருந்து நம்ம டீம் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு வேர்ல்டு கேம்ஸ் போக போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு கேம்ஸ் இந்தியா போகுது.
அதனால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கேம் எல்லாம் நான் அப்போ 35 வயசு ஆச்சு 40 வயசு ஆச்சுன்னு விட வேணாம். நாங்கள்லாம் 45 50 எல்லாம் 60 70 மட்டும் எல்லாருமே போகிறோம், எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் அவர் ட்ரூ ஸ்போர்ட்ஸ் கமிட்டி. நாங்கள் உங்களை எல்லாம் வெல்கம் பண்ணுறோம். சார் இப்போ உங்களை வந்து சந்திக்கணும், உங்கள்கிட்ட ஒரு மீட்டிங்கோ இல்லை பொது நலச்சேவைக்காக மீட்டிங்கோ இல்லை உங்களை சந்திக்க வரணும் அப்படின்னாக்கா உங்கள் ஆஃபீஸ் எங்கே சார்? எக்மோரில் இருக்கு. எக்மோரில் ஃபவுண்டன் பிளாஸாவில் இருக்குங்க. எங்களை ஸ்கேலோ இந்தியாவை நீங்கள் மீட் பண்ணோன்னா யூ கேன் கால் த்ரூ ஃபோன், யூ கேன் கம் டு ஆஃபீஸ், ஆர் யூ கேன் ஹாவ் ஆர் இமெயில் ஐடி, எனிதிங் யூ கேன் கரஸ்பாண்ட் ஆஸ் யூ விஷ். எங்களோட எல்லா மெம்பர்ஸும் உங்களோட காண்டாக்ட்ஸில் இருப்பாங்க. ஒரு கேம்ஸ்க்கு ஒரு ஆள் இருக்காங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஜாயின் வித் அஸ். எங்களோட வெப்சைட்டும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்துடலாம். அது உங்கள் வெப்சைட்டை பற்றி சொல்லுங்கள் சார். இப்படி சொல்லிட்டோமா? சொல்லுங்கள் சார். KeloMasterIndia.com எங்களோட வெப்சைட். நீங்கள் அதில் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சார் உங்கள் தொலைபேசி நம்பர் அப்படி சொல்லுங்கள் சார். எங்களோட தொலைபேசி எண் 9710079000. உங்கள் மக்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறதா சொல்லுங்கள் சார். மக்களுக்கு நாங்கள் சொல்கிறது, ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் நாங்கள் சொல்கிறது இதுதாங்க. தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எதையாவது வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு சின்ன 2 bedroom சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்லேயே யூ கேன் டூ யுவர் எக்ஸசைஸ். ஒரு ஸ்கிப்பிங் எடுத்துகிட்டு பண்ணாலே போதும். ஒரு 100 square feet யூ கேன் டூ ஒண்டர். நோ நீட் டு கோ ஃபார் ஜிம் தான் போகணும், இந்த ஒரு பெரிய ஜிம்க்கு போகணும், இங்கே போயிட்டு ஒரு 100 rounds போகணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு 100 square feet யூ கேன் மேக் யுவர் ஃபிசிக் எக்ஸலண்ட். அதனால் யாரும் வெளியே போய் வாக்கிங் போகணும், ஐயோ இங்கே போகலையே, ஜிம் ஜாயின் பண்ணலையே, அந்த வருத்தமே வேண்டாம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மளே ஏற்படுத்திட்டு நம்ம இருக்கலாம். ஸ்கிப்பிங் எடுத்துக்கோங்க, டெய்லி ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், புஷ்அப்ஸ் பண்ணுங்கள், ஸ்பாட் ஜாகிங் பண்ணுங்கள், எல்லாமே உங்களதில் பண்ணுங்க. என்ன அட்மோஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்வெட் இட் அவுட். உங்களுக்கு வேர்வை வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்களோ வீட்டில் இருந்தே பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் அணுகாது. சுடு தண்ணி மட்டும் குடிங்க. இது மட்டும்தான் எங்களோட மக்களுக்கு எங்களோட நியூஸ். சார் நீங்கள் இந்த லெவலுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரோல் மாடல் யார் சார்? அது நான் சொன்னேன், என்னோட ரோல் மாடல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐஓபியில் ஆண்டனி கருணாகரன் சொல்லிட்டு ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர். அவர் இப்போது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மைக்கேல் ஜோர்டன் சொல்லுவாங்க பாஸ்கெட்பாலில், வேர்ல்டில் NBA டாப் ஸ்டார். அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். NBA வேர்ல்டில் மைக்கேல் ஜோர்டன்னா, இந்தியாவில் என்னை பொறுத்த மட்டும் ஆண்டனி கருணாகரன். அவர் ஒரு ரொம்ப சிம்பிள் மேன், ரொம்ப ஹம்பிள் கை. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரியே இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு. ஆனால் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ். அவரை பார்த்து, அவரோட கேமை பார்த்து தான் எனக்கு பாஸ்கெட் பால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் வந்தது. நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது டேபிள் டென்னிஸ். அதில் சப் ஜூனியர் விளையாடிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 months ஹாக்கி போயிருக்கேன். ஹாக்கியில் விளையாடும் போது தான் என்ன பாஸ்கெட் பால் அந்த ஸ்பீடை பார்த்துட்டு இங்கே மேத்யூ சத்யபாபு அண்ட் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க்கில் இருக்கார். இவங்கெல்லாம் என்ன நீ அவ்வளோ ஸ்பீடு இருக்கே, நீ பாஸ்கெட் பால் வான்னு என்ன பாஸ்கெட் பாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டனி கருணாகரனோட கேமை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக அட்மையர் ஆகிட்டேன். இவரை தான் ஃபாலோ பண்ணி இவர் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி நான் காலேஜ் எல்லாம் முடித்தோன்னா அவரே அவரோட ஜெர்சியை எனக்கு கொடுத்து என்னோட பொசிஷனுக்கு நீ ஆடணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு 4 ஒலிம்பிக்ஸ் விளையாடின சந்தோஷம். அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டேன். சார் உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்தது உங்கள் ஃபேமிலியில் யார் சார்? எனக்கு பேக் போனாக இருந்தது எங்கள் அம்மா மட்டும்தாங்க.
ஏன்னா அப்பாவுக்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸ்மேன்னே தெரியாது, அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் தமிழ்நாடு ஸ்டேட் கேப்டன் பண்ணும்போது தான் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் நான் ஸ்போர்ட்ஸ்மேன்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் டியூஷன் போகிறேன், டியூஷன் எல்லாம் போனதே கிடையாது, டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு ஷூஸு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிச்சன் வழியாக தோட்டத்தில் அம்மா பேக்கில் வச்சு தூக்கி போடுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன். அது ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ்நாடு ஆடி தமிழ்நாடு கேப்டன் பண்ணும்போது பேப்பரில் புருஷோத்தமன் கேப்டன் தமிழ்நாடுன்னு வந்தது எங்கள் அப்பாவோட நண்பர்கள் எல்லாம் போய் காட்டியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு. என்ன புருஷோத்தமன் தமிழ்நாடு மெட்ராஸ்லேருந்து ஒரே பையன், உங்கள் பையன் அப்படி. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, இல்லை என் பையன் ஸ்போர்ட்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவன் வெறும் படிப்பு தான், ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லை. அப்போ தான் தெரியும், இல்லைப்பா உன் பையன்தான், அவனுக்கு தெரியாமல் இப்படி பண்ணியிருக்கான்னு. அதனால் எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு என்னால் வர முடியுது.